இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸாக ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் பார்த்தீங்களா நீங்க? பார்த்தேன். இதே மாதிரி நியூஸ் தான் நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கோமே. 1, 2ன்னு இல்லை. இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்குன்றீங்க, இதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தால் கரெக்டாக இருக்கும்? நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களா ஃபஸ்ட்டு? யாருமே இங்கே பாதுகாப்பாகவே இல்லை. சீரியஸாக இப்போ நான் காலேஜ் போகும்போதும் நான் சேஃபாக போயிட்டு வருவேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. போயிட்டு வரும்போது இப்போது லேட் ஆகிடுச்சு, காலேஜ் 8 o'clock 7 o'clock ஆகிடுச்சுன்னா நான் எங்கள் அம்மா கால் பண்ணி தான் வாங்க கூப்பிடுவாங்க, இல்லை தம்பி கால் பண்ணி கூப்பிடுவாங்க, இப்படி தானே சொல்லணும். சேஃபான இங்கே யாருமே இல்லை. ஏன் சேஃபாக இல்லைன்னா கவர்மெண்ட் அதுக்கு எதுவுமே பண்ணல. நிறைய பேர் இந்த அனிமல் டெஸ்டிங்க்கெல்லாம் ஆப்போசிட் பண்ணி நிறைய பேர் அனிமல்ஸை நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னோடய பர்சனலாக என்ன ஒப்பீனியன் சொல்வேன்னா, இந்த ரேபிஸ்ட் கிட்டலாம் டெஸ்ட் பண்ணலாம். அது கேட்டால் நீங்கள் ஒரு ஹியூமன் கிட்ட போயிட்டு நீங்கள் எப்படி பண்ணலாம், ஒரு ஹியூமன் உயிருக்கு நீங்கள் எப்படி பண்ணலாம்? அந்த ரேபிஸ்டெல்லாம் ஒரு ஹியூமன் உயிருக்கு தான் ஆபத்து விளைவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணலான்னு நான் சொல்வேன். பனிஷ்மெண்ட் ஒழுங்காக இல்லை. 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, பீப்புளை ஒழுங்காக ஜென்ரேஷன் வளரலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரேஷன் ஒழுங்காக வளர்ந்துட்டாங்க. இனிமேல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ பனிஷ்மெண்ட் கொடுத்து மட்டும்தான் மாற்ற முடியும். ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்தே மோஸ்ட்லி இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அவள் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கா, இவன் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸிங்கை முதல்ல குறை சொல்கிறது நிறுத்தணும். பசங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்போ எல்லாம் என்ன ஒய்மென்னு வரீங்க, ஆல்மென் வரீங்கன்னு சொல்கிறாங்க. பட் அவங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். 2 ஆப்ஷன் தான். ஒன்று, பசங்களாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அப்படி யாரும் எடுக்க போகிறது கிடையாது. இல்லைனா பனிஷ்மெண்ட் கொடுத்து மாற்றணும். அதுவும் இல்லை. ஸோ கவர்மெண்ட் கிட்ட தான் எல்லாமே இருக்குது. இதுதான் என்னோட கருத்து. சரி, இப்போ இந்த ஞானசேகரன் இவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தா நீங்கள் ஹாப்பியாவீங்க? கொன்றுவேன், அவ்வளோதான். ஷோர். இந்த அனிமல் டெஸ்டிங்லாம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் அவனை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். இல்லாத நோய்க்கு மருந்தெல்லாம் அவனை வச்சு டெஸ்ட் பண்ணலாம். வேறு என்ன பண்ணுறது? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பொண்ணை மிரட்டி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு இப்போ உள்ள அட்மாஸ்ஃபியர் இருக்குது. எல்லாமே பெண்கள் மேலே தான் பழிய போடுறாங்க. பெண்கள் வந்து இப்படி போகிறாங்க அப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் அதே இது ஒரு பையனோட மனசை, அந்த பையனோட ப்ராட்டப் ஒழுங்காக இருந்திருந்துன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை மிரட்டி கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பாக அந்த பையனோட ஒவ்வொரு பேரண்ட்டுமே பையனை வந்து தனித்துவமாக அவங்க வளர்க்கணும். அவங்களோட வளர்ப்பில் தான் இங்கே வந்து ஒபீடியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நாட் ஈவன் பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கும் அதே தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருமே ஒழுங்காக வளர்க்கப்பட்டால் அந்த கவர்மெண்ட்டால் கண்டிப்பாக இந்த பாதுகாப்பை கொடுக்க முடியும். சரி, இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. இந்த பொண்ணை மிரட்டி கூட்டிகிட்டு போயிருக்காரு. நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லியிருக்காரு. சும்மா அவரோட காலை மட்டும் உடச்சிட்டு இப்போ கோர்ட்டில் கேஸ் போகுது. இது எப்படி பார்க்குறீங்க? அது கிடையவே கிடையாது. அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதாவது அந்த இழப்புங்கிறது வந்து அந்த பொண்ணுக்கு வந்துட்டு திரும்ப அதை ரீகெயின் பண்ண முடியாத ஒரு இழப்பு இல்லையா? அதே மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் அந்த பையனுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் திரும்ப வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல சேஃப்டியை, அடுத்தது இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு சேஃப்டியை வந்து கொடுக்கணும்னா பனிஷ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு விஷயம் பூம் ஆகிட்டே தான் இருக்குது. இதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க. யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது இப்படி பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்துட்டு இதுக்கு கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஆனால் இது ஏன் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல. கவர்மெண்ட் நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சேஃப்டியும் வரும், பெண்களுக்கும் வரும், பாய்ஸ்க்கும் கூட நான் சேர்த்து தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒரு பையனும் இருக்கான். பையனுக்கும் சேர்த்து தான் சொல்லுவேன். இந்த மாதிரி சேஃப்டி வர்றதுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் நல்ல ஸ்டெப் எடுக்கணும். பாதுகாப்பு எல்லா பொண்ணுங்களுக்கும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கட்சின்னு இதை எடுத்துக்க வேணாம். எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணுறாங்க தான். அது இதில் வந்து பர்டிகுலராக ஒரு கட்சி இருக்கிறதுனால அது பேசப்படுது. அப்படின்னு இல்லாமல் நம்ம பொண்ணுங்களும் இன்னும் கொஞ்சம் தைரியமாக இதை ஃபேஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு இது ஒரு இன்சிடெண்ட்டாக நம்ம இருந்தாலும் நமக்கு இதை உடனே வந்து வெளிக்கொண்டு வரலாம். அவங்க இதுக்காண்டி பயந்துக்கிட்டு அவங்க போய் அதை வச்சு அவங்க பயமுறுத்திக்கிட்டு ஃபர்தராக அவங்க இந்த மாதிரி இன்னும் ஒரு பொண்ணு வெளியில் வந்த பொண்ணு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி வெளியில் வராத பொண்ணுங்க எத்தனை பொண்ணுங்களோ பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி பயப்பட வேண்டியதில்லை. அது பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னால் பேரண்ட்ஸ்னால் வந்துட்டு பெரிய பாதிப்பு. அதை விட அவங்க மாட்டிக்கிற விஷயத்தில் தான் வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்கிறாங்க. அது ஜென்ரலாகவே இது காலேஜுக்குள்ளே உள்ள பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, வெளியில் உள்ள பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, இதை வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணிவிட்டு இதை வெளியில் கொண்டு வரணும். இதை அந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கிற வேணாம். அது ஒரு வாட்டி வெளியில் கொண்டு வந்தால் ஒரு சின்ன பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ண தான் வேணும். ஒரு சின்ன தவறுகளை அவங்களே பண்ணியிருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி வெளியில் வந்துடணும். அவ்வளோதான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொண்ணுங்கள்லாம் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாதிரி யங் கேர்ள், அது ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். எந்த ஆபத்து பொண்ணுங்கள்னாவே நம்ம பார்க்க வேண்டியது. இது வந்துட்டு அந்த
ஆண்கள் அந்த மாதிரி செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு தண்டனை கொடுத்தா தான் அது வந்து எல்லாத்துக்கும் விழிப்புணர்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் நாட்டில் நாங்களும் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். ஸோ எங்கள் நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு பெண்களோட இதுனா ரொம்ப மும்முரமாக அந்த இதை நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்துட்டு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும், எல்லாத்துக்கும் காமிக்கணும். என்ன தண்டனை பெருசோ அந்த தண்டனை கொடுத்தா ஆகணும். ஏன்னா இதை கொடுத்தா தான் எல்லாத்துக்கும் தெரியணும். நான் எத்தனை வாட்டி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம தமிழ்நாடுலேயும் சரி டெல்லியிலையும் சரி இந்த மாதிரி நடக்கிறது. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுலாம் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி நடக்குன்னா ஒரு தண்டனை நல்லா பப்ளிக்கு பெருசாக செஞ்சாக்கா அடுத்தது பயம் இருக்கணும். அது நடந்தாச்சுன்னா நம்ம ஏன்னா என்னதுன்னா பொண்ணுங்கள் நம்மளும் ஒரு பொண்ணுங்களை வச்சுருக்கோம், நம்ம வீட்லேயும் பொண்ணுங்கள் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் இதை கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணி நம்ம தண்டனை கொடுக்கணும். கண்டிப்பாக அந்த உண்மையாக கரெக்டாக தான் செஞ்சான்னு தெரிஞ்சால் அந்த தண்டனை கொடுத்து தான் ஆகணும். அதுதான் உண்மையிலே மனசாட்சி. இது வந்துட்டு பப்ளிக் இஷ்யூ, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் தெரியுது. அப்போ யார் பொண்ணு வச்சுருக்காங்களோ வீட்டில் எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். இது ஒன்று நல்லா செஞ்சாக்கா அடுத்தது வந்து ஆம்பளைங்க உண்மையான ஆம்பளை பையனுங்க இந்த மாதிரி செய்ய மாட்டானுங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து அழகாக அவங்க தண்டனை கொடுத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா சேஃப்டியாகவும் இருக்கும். ரொம்ப நன்றி.